மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான இரண்டாவது வீடியோ இந்த வீடியோ. ஆல்ரெடி நாம ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோடு பண்ணிட்டோம். அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு தர இருக்கிறோம். அதை பாருங்க. ஆல்ரெடி போன முறை நடந்த எக்ஸாமுக்கான ஒரு 50 வீடியோ போட்டுக்கிறோம், அதையும் பாருங்க. போன ஆண்டு நடைபெற்ற மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வுகள்ல மொத்தம் 150 வினாக்கள்ல 35 வினாக்கள் அறிவியல் பகுதியிலிருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. அதனால அறிவியல் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்டா கேட்குறாங்க. ரொம்ப கடினமா இல்லாம பேசிக்கான விஷயங்களை மட்டும்தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல எதிர்பார்க்குறாங்க. இந்த பேசிக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியா பாருங்க. என்னன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண அப்படின்றத வச்சு தான் நான் உங்களுக்கு தொடர்ச்சியா வீடியோ தர போறேன். ரைட். இப்போ நாம அமிலம், எந்தெந்த பொருள்ல என்னென்ன அமிலம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக் பொறுத்தளவு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாம் கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டார்டாரிக் அமிலம் என்பது எதுல இருக்கு, திராட்சையில இருக்கு அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஆக்சாலிக் அமிலம் என்பது தக்காளியில் இருக்கு. இந்த ரெண்டையுமே கேட்டிருந்தாங்க. ரைட். இப்போ நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு அமிலமா அது எந்தெந்த பொருள்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லாக்டிக் அமிலம். லாக்டிக் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது பால் சம்பந்தப்பட்ட ஒரு அமிலம். இப்போ பால்ல இருக்குது, தயிர்லையும் இந்த லாக்டிக் அப்படின்ற அமிலம் இருக்கின்றது. அடுத்தபடியா ஆக்சாலிக் அமிலம். ஆக்சாலிக் அமிலம் என்பது தக்காளியில இருக்கு. தக்காளியில இருக்கக்கூடிய அமிலம் ஆக்சாலிக் அமிலம். அடுத்தபடியா சிட்ரிக் அமிலம். புளிப்புச்சுவை கொண்ட பழங்கள்ல இந்த சிட்ரிக் அமிலத்தை நம்ம பார்க்கலாம். ஆரஞ்சு, எலுமிச்சை, இதுல அதிகமா நமக்கு சிட்ரிக் ஆசிட் வந்து இருக்கு. அடுத்து மேலிக் அமிலம். மேலிக் அமிலம் ஆப்பிள்ல இருக்கு. மேலிக் அமிலம் ஆப்பிள்ல இருக்கு. டார்டாரிக் அமிலம் இதுல எங்க இருக்கு, திராட்சையில இருக்கு. 2024 குரூப் 4ல இந்த கொஸ்டின் கேட்டாங்க. டார்டாரிக் அமிலம் திராட்சையில இருக்கு. ஃபார்மிக் அமிலம். ஃபார்மிக் அமிலம் எறும்பினுடைய குடுக்குல இருக்கு. ஃபார்மிக் அமிலம் என்பது எறும்புடைய குடுக்குல இருக்கு. எறும்பு கடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும். அது காரணம் வந்து இந்த ஃபார்மிக் அமிலம். அந்த இடத்துல பிக்கும் பாத்தீங்களா, எறும்பு கடிச்சுன்னா அந்த இடத்துல நம்ம தேய்ச்சிட்டு இருக்கும். காரணம் வந்து இந்த ஃபார்மிக் ஆசிட் தான் அந்த மாதிரி நம்ம வந்து அப்படி அரிப்பை வந்து ஏற்படுத்தும். அடுத்து அசிட்டிக் அமிலம் வினிகர்ல இருக்கு. ஊறுகாய் மற்றும் உணவுகளை பதப்படுத்த இந்த வினிகர் பயன்படுத்துவாங்க. அந்த வினிகர்ல அசிட்டிக் அமிலம் அப்படின்றது வந்து இருக்கு. அடுத்தபடியா அஸ்கார்பிக் அமிலம். அஸ்கார்பிக் அமிலம்ன்றது நெல்லிக்காயில இருக்கு. நெல்லிக்காயில அஸ்கார்பிக் அமிலம் என்பது நெல்லிக்காயில இருக்கின்றது. ஓகே, நம்ம அடுத்த வீடியோல வேற ஒரு தலைப்புல பார்ப்போம். நன்றி.